நான் சொல்ற ஆளை நேர்ல பாத்தீங்கன்னா பட்டமரமா தோணாது. வர விடுங்க. எதுக்கு நேர்ல வர சொல்றேன் பாத்துங்களேன். எங்களுக்கு இந்த விஷயத்துல எச்சம் இல்லைங்கிற அப்புறம் வர சொல்றேன் போ சொல்றேன்னு. முதல்ல நீங்க எங்க இருந்து போயிட்டு வாங்க. தயவு செய்து போயிட்டு வாங்க. உங்க புரியும். ஐயா நில்லுங்க. இப்படி வாங்க. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவரை நான் நேர்ல சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா? சொன்னா பறந்துட்டு வந்துருவாருமா. நான் அவரை பார்க்க விரும்புறேன். மனம் விட்டு சில விஷயங்களை பேச விரும்புறேன். இத சொல்லி அவரை வர சொல்லுங்க. ஆகட்டுமா. இங்க வேண்டாம், மங்களாம்பிகை கோயிலுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வர சொல்லுங்க. சொல்றேம்மா. போங்க. அக்கா, அவரை எதுக்காக வர சொல்ற? வர சொன்னா என்ன? எங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. எனக்கு மட்டும் இஷ்டமா? இல்ல, எதுக்காக வர சொல்ற? வந்த உடனே என்ன தாலியா கட்டிட போறாரு? ஆளை நேரா பாப்போம், கேட்க வேண்டியதை கேட்போம். எல்லாம் சரியா இருந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். இந்த விஷயத்துல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்கிறதா எனக்கு தோணல. அந்த முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. வர சொல்லாதீங்க. நான் சொல்றேன், வர சொல்லுங்க. நீ போ உள்ள. அக்கா, போப்பா உள்ள. நான் உயிரோட இருக்கும்போது நீ அந்த டேய் தெருவிடா, இங்க என்ன தகராறு? உள்ள போய் பேசிக்கலாம். நான் செத்தாலும் சரி. டேய் பாலு, நீ உள்ள போறியா நான் இப்படியே வெளியில போயிடட்டுமா? அம்மா, அவர்கிட்ட நீ என்னமா கேட்க போற? நீ ஏமா அதுகிட்ட போய் கேக்குற? நான் சொல்லட்டுமா அது என்ன கேட்க போகுதுன்னு? சொல்லு. என் தம்பியை படிக்க வைக்கன்னு கேட்க போறேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துக்கன்னு கேட்க போறேன். ஆமா, ஆக கூட எங்களுக்காக உன் வாழ்க்கையை நரகத்துல தள்ளிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். இங்க மட்டும் நான் என்ன சுகத்தை அனுபவிக்கிறதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ராஜா? அம்மா, நீ பிறந்த இடத்துலதான் ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல. நீ போற இடத்துலயாவது நல்லா இருக்கணுமேன்னு தாண்டி நாங்க புலம்புறோம். அந்த வகையில அந்த இடத்துக்கு என்ன குறைச்சு? 50 லட்சத்துக்கு மேல சொத்து இருக்கம்மா. அக்கா, அப்ப நீ அந்த இடத்துக்கு போறதாவே முடிவு பண்ணிட்டியா? அது அவர் இங்க வந்து பேசினதுக்கு பிறகு நாம எல்லாம் கலந்து பேசி செய்ய வேண்டிய முடிவு. நீ என்ன பேசினாலும் சரி, இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட நான் உன்னை விட மாட்டேன். என்ன காரணம்? அவர் வயசு என்ன? உன் வயசு என்ன? சொல்லு தம்பி, உன் வயசு என்ன? உனக்கே காலத்துல கல்யாணம் நடந்திருந்தா இப்ப நீ 4 பிள்ளைங்களுக்கு தகப்ப. உனக்கு நான் அக்கா. அப்படி பார்க்க போனா வயசை பொறுத்தவரை வரப்போறவர் எனக்கு தாத்தா. ஏன் எனக்கு சம வயசுள்ள ஒரு மச்சானா பார்த்து நீயே கொண்டு வந்துற. கொண்டு வரனா இல்லையா பாக்குறியா? ஏண்டா உலகம் தெரியாம கிடந்து கத்துற? கத்தலக்கா கொண்டு வந்து நிறுத்தி காமிக்கிறேன் பாக்குறியா? நீ நிறுத்துறா முதல்ல.